Hey, hi, Satya here. 2 weeks வந்து நான் வீடியோஸ் கூட போஸ்ட் பண்ணலை. There is a reason behind it. I'll let you know the reason in this video. Before that, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். This may not be useful to you. So this is all about my COVID experience. Yes, I was contracted COVID 2 weeks ago. 22nd வந்து I was tested positive. It's more than 16 or 17 days now. I'm getting recovered. I still have this post-COVID syndrome. அது என்னென்னு நான் எண்டில் வந்து சொல்கிறேன். So how did I contracted COVID? நான் வந்து இந்த ரூம்லேயே தான் இருக்கிறேன். மார்னிங் வந்து 11 o'clock லாகின் பண்ணேன். நான் வந்து நைட் 11 ஆகிடும் நான் லாக் அவுட் பண்ணேன். சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் எக்ஸ்டெண்டட் டு 12, 1, 2 also. But when I'm living alone in this room in the weekdays, how did I even get contracted COVID? நான் வந்து only in weekends I go out. ஸோ அது கூட எங்கே போவேன்னா வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போவேன். எங்கள் பாட்டி வீடு இங்கே தான் பக்கத்து தெருவில் இருக்குது. பின்னால் தெருவில் வந்து எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் a joint family but we live in different houses. So I was very sure யாருக்காச்சும் ஒருத்தர் கோவிட் வந்தாலும் all the 3 families will get affected for sure because we do exchange things every day. எங்கள் மம்மி வந்து டெய்லி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவாங்க. எங்கள் பெரியம்மாவும் டெய்லி பாட்டி வீட்டுக்கு போவாங்க. அவங்க எங்கேருந்து வரமாட்டாங்க. பட் அவங்க செய்கிற ஃபுட் இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். திங்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஐ வாஸ் வெரி ஷுர். ஸோ அந்த பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த 1.5 வருஷமாக இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒருத்தருக்கு வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து என்னோடய கசின் பிரதர், எங்கள் பெரியம்மா பையன், அவன் வந்து இங்கே இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறான் அவன் ஃபேமிலியோட. ஹீ வாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ். பட் அந்த பாசிட்டிவ்ன்றது வந்து RT-PCR டெஸ்ட் எடுக்கும்போது தான் பாசிட்டிவ் வந்தது. பட் இனிஷியலி ஹி டிட் அ பிளட் டெஸ்ட், அதில் வந்து நெகட்டிவ் வந்தது. பட் ஹி வாஸ் வெரி வீக், வெரி டயர்ட். அவனுக்கு வந்து நிறைய ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருந்தது. திடீர்னு வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ ஃபோன் பண்ணி சொல்லும் போது வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பதறிட்டு எங்கள் சித்தி வந்து கிளம்பி போனாங்க. நான் சமைச்சு போடுறேன் அப்படி போனதுக்கப்புறம் போயிட்டு வந்து அவன் வந்து வேணாம், ஒருவேளை எனக்கு கோவிடாக கூட இருக்கலாம், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி அவன் அமுச்சு விட்டான். பட் திங்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், ப்ரெட்டி ஃபாஸ்ட். போன ஒரு நாள் அன்றைக்கி சாட்டர்டே போனாங்க, சண்டே திரும்பி வந்துட்டாங்க. சண்டேலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் சாட்டர்டே சண்டேஸ் ஐ கோ டு மை கிராண்ட்மாஸ் ஹோம். ஸோ அங்கே தான் நான் இருந்தேன் அவங்க வரும்போது. ஸோ அதே பெட்டில் தான் நானும் படுத்துட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். பட் எனக்கு மண்டேலேருந்து எனக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது. அவங்களுக்கு வந்து சண்டேலேருந்து சிம்டம்ஸ், எங்கள் சித்திக்கு வந்து சண்டேலேருந்து சிம்டம்ஸ் இருந்தது. எங்கள் மம்மி வந்து மண்டே வந்து தாயம் விளையாட போனாங்க. எங்கள் பெரியம்மாவும் அங்கே வந்திருந்தாங்க, தாயம் விளையாடினாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து தாயம் விளையாடினாங்க. மை மம்மி வாஸ் கெப்ட் சேயிங் லைக் சித்தி வந்து தும்முனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் மம்மிக்கு வந்து டியூஸ்டேலேருந்து சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் மம்மி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷீ வாஸ் ஹேவிங் ஃபீவர், காஃப், டயர்டாக இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து ஃபீவர், காஃப் இருந்தது. பட் ஃபீவர் இருந்தது, பாடி பெயின்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. பட் காஃப் இல்லை. பட் ஸ்டில் ஐ கண்டினியூட் மை ஒர்க். ஏன்னா வந்து நான் April 21st வந்து டெஸ்ட் பண்ணேன். இப்படி தான் எனக்கு லைட்டாக சிம்டம்ஸ் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணப்போ எனக்கு நெகட்டிவ் வந்தது. ஸோ மேபி இது ஜென்ரல் ஃபீவராக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து நான் ஐ வாஸ் நாட் வெரி ஸ்கேர்ட். ஸோ இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே அவங்க போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து வந்ததுலேருந்து ஜுரமாக இருக்குது, இவங்க போயிட்டு வந்ததுனால இவங்களுக்கும் ஜுரமாக இருக்குது, அன்றைக்கிலேருந்து எனக்கும் ஜுரமாக இருக்கும்போது எனக்கு பாடி பெயின்ஸ் இருக்குது, மேபி திஸ் மைட் பி கோவிட் அப்படின்னு நினச்சி டியூஸ்டே வெனஸ்டேலேருந்து வந்து ஐ ஸ்டார்டட் saying my mom to be isolated and I was being isolated. நான் எப்போவுமே இந்த ரூமில் வந்து ஐசோலேட்டடாக தான் இருக்கேன். நான் இந்த ரூம் விட்டு வெளியிலே போக மாட்டேன். எனக்கு வேலை செய்யறதுக்கே சரியாக போயிடும். வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த வீக்கெண்ட்ஸும் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இப்படி தான் இருந்தது என்னோடய ஸ்கெட்யூல். ஸோ ஆல்ரெடி ஐம் பீங் ஐசோலேட்டட். ஸோ ஐ ஆஸ்க்ட் மை மாம் டு பி ஐசோலேட்டட். ஷீ வாஸ் இன் அவர் ரூம். ஸோ மை டேட் வாஸ் சம்திங் வி வர் வெரி வெரி ஸ்கேர்ட் அபவுட். எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, we can manage. But my dad has lot of health complications. He has heart blockage and he has an extreme diabetic patient and அவருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவருக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். ஸோ ஃப்ரம் டியூஸ்டே இட் செல்ஃப் வி ஸ்டார்டட் பீயிங் ஐசோலேட்டட். மாஸ்க் போட்டு தான் எங்கள் டேடிக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். சானிடைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு, ஒரே டாய்லெட் வந்து அவங்க 2 பேர் யூஸ் பண்ணாலும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு தான் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் தனித்தனியாக இருந்தோம். எங்கள் சித்திக்கு வந்து பேரலி ஷி வாஸ் கெட்டிங் வெரி வேர்சன் டே பை டே. அவங்க கேட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரல.
ஸோ 4 days அப்படியே ஆயிடுச்சு. நானும் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் வேலையில். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இது பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் சித்திக்கு வந்து ஃபோன் பண்ணி எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க, எங்கள் சித்திக்கு எஸ்பெஷலி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து கால் பண்ணி நீ போவாத, உனக்கு கொரோனாவே இல்லை, நீ வீட்லேயே இரு, நீ நல்லா ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ மெடிசன்ஸ் வாங்கிட்டு வீட்லேயே இரு. இந்த கொரோனாக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் இருக்கும். ஈவன் நான் கூட அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்டார்ட் டேக்கிங் இட் ஃப்ரம் வெனஸ்டே. நானும் எங்கள் மம்மி 2 பேருமே வந்து அந்த மெடிக்கல் கோர்ஸ் வந்து வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் சித்தியும் வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து திஸ் வில் நாட் ஒர்க் சிமிலர்லி ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. கம்ப்ளீட் இந்த 3 stages, கொரோனாவில் வந்து 3 phases இருக்குது. அதை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். 5th day or 6th day it was very very getting critical. ஸோ 6th day தான் அவங்க டெஸ்ட்டுக்கே போனாங்க. 6th day டெஸ்ட்டுக்கு போனப்போ it was positive. பட் இந்த மீன் டைம் she was taking all the medicines. ஸ்டீம் பண்ணிட்டு இருந்தாங்க, கொரோனா ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜிங்க் டேப்லெட்ஸ், விட்டமின் சி, டாக்ஸி, ivermectin, Dolo 650. These were the prescribed medicines for COVID. இந்த செட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இது இவ்வளோ எடுத்துகிட்டு இருந்தோம். 6th day is a very 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 critical day. everyone should observe. 6th, 7th, 8th days, அந்த 3 days வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். That is the period of time where COVID gets into the second phase. ஸோ இந்த கோவிடில் வந்து 3 phases இருக்கும். ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து நார்மல் சிம்டம்ஸ் இருக்கும். இது மைல்டாக அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த நார்மல் சிம்டம்ஸோடு போயிடும். செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே என்டர் ஆச்சுன்னா அந்த 6th, 7th, 8th டேயில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கும். ட்ராப் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா வந்து த பாடி கெட்ஸ் டிட்டாரியேட்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யூ வில் கெட் இன் டு வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வேர் யூ வில் டெஃபினெட்லி நீட் O2 சப்போர்ட். O2 சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு வந்து போதாது. தே வில் நீட் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ யூ மைட் பி அட்மிட்டட் இன் ICU, யூ ஷுட் ஹவ் பீன் மூவ் டு ICU. இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கோவிட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு it differs from person to person, from body to body. சில பேருக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்தது எனக்கு மைல்டாக இருக்கா இல்லை நிறைய இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் நாட் தேட் அஃபெக்டட். பட் எங்கள் சித்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீ இஸ் 60+, நாட் 60, ஷீ இஸ் 54 years. ஷீ ஹேஸ் த ஒபிசிட்டி. ஸோ அதனால் வந்து ஒபீஸாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப நல்லா மானிட்டர் பண்ணணும். வீட்டில் வந்து ஒரு ஆக்சிமீட்டர் வந்து வச்சுக்கணும். நான் அப்போ வந்து ஒரு ஆக்சிமீட்டர் நான் வாங்கலை. எங்கள் சித்தி கண்டிஷன் இவ்வளோ வேர்சன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆக்சிமீட்டரை வந்து வாங்கினேன். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து 6th day நைட் வந்து சடனாக வந்து வேணாம், நம்ம இதுக்கு மேலே வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். முதல்ல வந்து GH கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது the oxygen level was 73. ஸோ அவங்களுக்கு வந்து ஒபேசிட்டி இருக்கும். அவங்க வந்து 54 years, அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் லைட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 73க்கு வந்து ட்ராப் டவுன் ஆகிடுச்சு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல். இவ்வளோ இருந்தும் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கலை, ப்ரீதிங் இஷ்யூ இல்லை, நல்லா தான் பேசுகிறாங்க. கொடுத்தது ஒரு 2-3 இட்லி கொடுத்தோம்னா அதில் ஒரு இட்லி சாப்பிட முடியுது அவங்களால. ஸோ ஷீ வாஸ் சீமிங் லைக் அ வெரி வெரி ஹெல்தி பர்சன். பட் நீங்கள் போய் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் செக் பண்ணால் இட் வாஸ் 73. ஸோ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் டு see that. ஈவன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ரீதிங் இஷ்யூ இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ 73 இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், வெரி அலார்மிங். ஸோ உடனே என்ன பண்ணோன்னா வந்து எல்லோரும் சுற்றி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நாங்கள் கால் பண்ணி கேட்டு பார்த்தோம். அன்றைக்கி நைட் 10 o'clock ஆகிடுச்சு. யாருமே இல்லை, நானும் எங்கள் அத்தை மட்டும்தான் இருந்தோம். எங்கள் சித்தியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். there was no one else to support us to here. நாங்கள் 2 பேருமே கூட்டிகிட்டு போய் GHல காமிச்சதுக்கப்புறம் we were trying to move out to some other hospital. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பெட் அவைலபிலிட்டி இல்லை. ஈவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணால் கூட உங்களுக்கு ஏற்கனவே பெட் இருக்கா, ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது, அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருமே ஆம்புலன்ஸ் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்படி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். CMCயில் கேட்டு பார்த்தோம், அப்போலோவில் கேட்டு பார்த்தோம், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கேட்டு பார்த்தோம். எங்கேயுமே பெட்டு கிடைக்கல, எங்கேயுமே ஆக்சிஜனும் கிடைக்கல. ஸோ இட் வாஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். அந்த 2 weeks முன்னாடி வந்து ரொம்ப 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 பெட் அவைலபிலிட்டி இல்லாமல் ரொம்ப வந்து மோசமாக இருந்தது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப
அங்கே வந்து இருக்கக்கூட முடியல. ஒரு பெட்டில் வந்து 3 பேர் படுத்துருக்குறாங்க, ஒரு பெட்டில் வந்து 4 பேர் கூட படுத்துருக்குறாங்க. ஒரே ஆக்சிஜன் சிலிண்டரில் வந்து ஒரு 4 கனெக்ஷன் கொடுத்து வந்து பீப்புளுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ மோசமாக இருக்குது. யாருக்குமே இந்த நிலைமை மட்டும் வரக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ரொம்ப லெத்தாஜிக்காக வந்து அவங்க இருந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் சொன்ன பேச்சு கேட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ அன்றைக்கி நைட் வந்து பெட்டும் கிடைக்கல. ஸோ somehow my team lead has some contact in CMC. ஸோ அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு அவர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சிஎம்சியில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் வந்து அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் சிஎம்சியில் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணோம். அட்மிட் கூட பண்ணலை, ஃபஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ணுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் உள்ள. ஸோ 73 இருந்தது. அங்கே போய் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் கொடுக்குறோம். நைட் 12 o'clock நான் சிஎம்சி உள்ள கூட்டிகிட்டு போனேன். மார்னிங் 6 o'clock வரை கூட எங்களுக்கு பெட் கிடைக்கல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சேர்க்கும் போதே அவங்க சொன்னது, மார்னிங்குள்ளே நீங்கள் வந்து பெட்டை வந்து வேறு எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துக்கோங்க, 6 o'clock வரை நான் வந்து இந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோங்க, இங்கே எங்கேயும் பெட் அவைலபிலிட்டி இல்லை. சிஎம்சியில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதுவரையிலும் இருந்ததே கிடையாது ஹிஸ்டரியில். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வி வர் ட்ரைங் இன் டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இல்லைனா இங்கேருந்து வேலூர்லேருந்து நாங்கள் வந்து சென்னை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. we were not okay with that. So we were looking for hospitals nearby. எங்கேயும் கிடைக்கல. ஸோ மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து 73லேருந்து 90க்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, ஷீ இஸ் டூயிங் குட், ஷீ இஸ் பர்ஃபார்மிங் வெல். ஸோ ஒரு 3 days வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் கிடச்சி ஒரு நல்ல கேர், மெடிக்கல் கேர் கிடச்சிச்சு வந்து கண்டிப்பாக நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சோம். ஸோ சேர்த்துட்டு மார்னிங் வந்து சிஎம்சியில் வந்து somehow we literally begged the doctors over there. ஸோ இமீடியட்டாக வந்து சில பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஸோ அந்த பெட் வந்து வேறவங்களுக்கு இருந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க காலில் வியாத குறையாக வந்து அவங்களுக்கு கெஞ்சி ஒரு பெட் வந்து கிடச்சிது. ஸோ சேர்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கண்டென்ட்டாக தான் நான் வந்து அங்கேருந்து ஓகே பெட் கிடச்சிச்சு, அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சி. பட் ட்ரஸ்ட் மீ, த அதர் டே, த நெக்ஸ்ட் டே ஷி வாஸ் நாட் டூயிங் வெல். ஸோ டாக்டர் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, ஷீ இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஷீ இஸ் டேக்கிங் 10 liters ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ level 2. வி நீட் few more support, few more medical support. பட் அது பண்ண வந்து you have to move her to the ICU. So you will have to spend some lakhs. Okay, we were afford to spend that. But காசு ஸ்பெண்ட் பண்ண காசு இருந்தாலும் பெட்டு கிடையாது. ஐசியூவில் வந்து பெட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்ட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. பட் third day வந்து she passed away. So this is what happened. We didn't expect this. So on one side she passed away, on the other side on May 22nd, May 20th, she was passed away on 24th, I guess. We were tested positive on 22nd. Me and my mom tested positive. ஸோ எங்கள் சித்தி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்களும் டெஸ்டட் பாசிட்டிவ். ஐ வாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ். ஐ வாஸ் வெரி 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 ஸ்கேர்ட். ஒரு பக்கம் வந்து எங்கள் சித்திக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பாசிட்டிவ். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒருவேளை கொஞ்சம் எங்கள் சித்தி அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தாலும், பிகாஸ் மை மாம் இஸ் ஆல்சோ வெரி ஒபெஸ், அவங்களுக்கு கூட ஒபெசிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இருக்குது. ஸ்டில் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். அந்த ஒபெசிட்டினால நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்னு சொல்லி. பை காட்ஸ் கிரேஸ் nothing happened till now. Her oxygen saturation levels are fine. So it was a very 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 bad situation that no one should ever go through. நான் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பார்த்துருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன், ஃபினான்ஷியலி, எமோஷ்னலி, லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. நான் ஏற்கனவே வந்து எங்கள் மாமாவுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு, பட் இட் வாஸ் நாட் கோவிட். பட் அதெல்லாம் பார்த்து எங்கள் தம்பி இறந்ததும் எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனும் இறந்துட்டான். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் திஸ் இஸ் சம்திங் விச் no one in the world should go through அப்படின்னு எனக்கு தோணுச்சு. I was very very scared. I was literally very scared. இந்த 1 week வந்து அந்த 1 week of time, அந்த 5th 6th day அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த 6th 7th டேலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். எதனா ஆகிடுமோ, எங்கள் அம்மா வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து போயிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சேன். பட்
நத்திங் லைக் தட் ஹேப்பன்ட். அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரீத்திங் ட்ரபிள் இருந்தது. ஸோ ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கவே வந்து ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஸோ ஐ தாட் ஆஃப் அட்மிட்டிங் ஹர் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஐ டுக் ஹர் டு அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஷி வாஸ் டூயிங் எவ்ரிதிங் வெல். ஷி வாஸ் வெரி நார்மல். ஸோ அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் மட்டும் கன்சல்ட் பண்ணுங்கன்னா அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்மிட் பண்ண தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து I was not okay to have her in home because I wanted to be under medical care. பை சான்ஸ் ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, குவாரண்டைன் சென்டர் சம்திங் லைக் தேட், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அங்கே வந்து மூவ் ஆகிட்டோம். நான் ஐ வாஸ் ட்ரைங் டு டேக் சம் ஷார்ட்ஸ், பட் ஐ வாஸ் நாட் இன் அ மூட் டு டேக் ஷார்ட்ஸ் தேர். It was very good food, நல்ல ஃபுட், நல்ல கேர். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி வேணும், ஒரு 90 to 94 உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இருக்குன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிலோ லெஸ் தென் 90 வந்து they will themselves will help you to move into some GH ஹாஸ்பிட்டல். ஒரு வெண்டிலேட்டர் சப்போர்ட், ஆக்சிஜன் சப்போர்ட், எதுவாக அந்த அளவுக்கு ஒரு பெட் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் சென்டருக்கு தான் நாங்கள் மூவ் ஆகணும். பட் அகெயின் தேர் the care was very good, the food was very good, we were able to recoup well. ஸோ அங்கே வந்து ஒரு 5 days இருந்தோம். கம்ப்ளீட்லி ஒரு 10 days வந்து நம்ம குவாரண்டைனில் இருந்த மாதிரி இருந்தது, May 22 ஸோ அதுக்கப்புறம் we got discharged 3 days back. அது வரைக்கும் எங்கள் டேடி வந்து தனியாக தான் இருந்தாலும் நான் ரொம்ப 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 பயந்துகிட்டே இருந்தேன், எங்கள் டேடிக்கு எங்கே கான்ட்ராக்ட் ஆகிடுமோ, பிகாஸ் திங்ஸ் வில் நாட் பி வெரி ஈஸி இஃப் மை டேட் கெட்ஸ் கான்ட்ராக்டட், பிகாஸ் ஐ நோ ஹிஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வி ஆர் டூயிங் குட். எனக்கு இருந்த சிம்டம்ஸ் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவிட் கான்ட்ராக்ட் ஆனப்போ வந்து பாடி பெயின்ஸ் பயங்கரமாக இருந்தது, காஃப்லாம் இல்லை, ஃபீவர் இருந்தது. பட் post-COVID is something like I'm facing little issues. Post-COVID இந்த 14 days முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தொண்டையில் வந்து அந்த ஃப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது, காஃப் லைட்டாக இருக்குது, அப்போ ஸ்னீசிங் இருக்குது. Tiredness is something which I have to get over because I have to log in, I have to work, so I have to take care of other things. So tired, yeah, I'm very tired, very weak. But still நான் வந்து 1 week மட்டும்தான் வந்து லீவ் எடுத்தேன். கோவிட்க்கு வந்து 14 days லீவ், 14 to 28 days லீவ் வந்து கொடுத்துருவாங்க ஆஃபீஸில். பட் ஸ்டில் ஐ டுக் ஒன்லி 1 week due to some other reasons. ஸோ இந்த மாதிரி வந்து கோவிடை வந்து நல்லா குவாரண்டைன் சென்டரில் முடிச்சுட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். Now we are able to breathe in. பட் எங்கள் மம்மிக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னேன். பேரலி எங்கள் பெரியம்மாக்கும் எங்கள் பெரியப்பாக்கும் கூட பாசிட்டிவ் வந்தது. மை பெரியப்பா இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நவ். ஹீ இஸ் ரைட் நவ் இன் ஹாஸ்பிட்டல், அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் வந்து இருக்கிறார் அவர். மை பெரியம்மா, she is okay, she is doing well, she is also getting recovered. So this is how COVID has affected our family. It started with my cousin brother. It spread to everyone in home. ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து இஃப் யூ ஹேவ் எனி ஒன் அட் ஹோம், ஒரு 50 years 60 years ஏஜில் வந்து இருக்கிறாங்கன்னா வந்து ரொம்ப கேர் வந்து நீங்கள் பண்ணிக்கணும், ரொம்ப மானிட்டர் பண்ணணும். திஸ் இஸ் நாட் ஈஸி. லைட்டாக வந்து எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு பாடியும் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்து அது வந்து டிஃபர் ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம்லேருந்து நீங்கள் மொத்தத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். 5th 6th 7th day you should be very vigilant. ஸோ அந்த டேஸை வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணணும். உங்கள் மம்மிக்கும் உங்கள் டேடிக்கும் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் யாருக்கு வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா மானிட்டர் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 times வந்து ஆக்சிமீட்டரில் வந்து அவங்களோட சேச்சுரேஷன் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்கணும், ப்ராப்பர் டயட்டில் வந்து அவங்க இருக்கணும். ஹெர்பல் மெடிசன்ஸ் கூட நீங்கள் பேரலி எடுத்துக்கலாம். ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அண்ட் இந்த அலோபதி எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுக்கும்போது வந்து லைட்டாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும். பட் ஸ்டில் வாட்ச் அவுட், நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இந்த கோவிட் வரும்போது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிள்லாம் ஃபோன் பண்ணி சும்மா வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கிற, நீ வீட்டிலே இரு, நல்லா ஆகிடுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க.
பட் திஸ் வில் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்து போயிடுறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுறாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன். நான் சிஎம்சி கோவிட் வார்டில் வந்து நான் இருந்தேன் ஒரு நைட்லாம். ஜிஹெச் கோவிட் வார்டில் கூட நான் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். This differs from body to body. I have seen people 30 years age இருக்கிற ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடுறதையும் பார்த்துருக்குறேன். 60 years 50 years உயிருக்கு போராடுறதையும் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் மம்மிக்கும் 60 years but she is doing good. எங்கள் சித்திக்கு வந்து 54 years but she passed away. It differs from body to body. You have to monitor properly. You have to watch out. அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கான மெடிசன்ஸ் வந்து டைமுக்கு வந்து உங்களால் கொடுத்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து யாராச்சும் பெரியவங்களுக்கு வந்து கோவிட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலில் ஒரு நாளைக்கு 3 வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கள். ஸோ 3 days இஸ் ஃபைன். 3 days ஃபஸ்ட்டு 3 days பாருங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து 90க்கு கீழே வந்து கம்மியாகிடுச்சு. 94க்கு லெஸ் தென் இருந்தாவே இட்ஸ் லைக் அலார்மிங் சைன். ஸோ இட்ஸ் அ வார்னிங் சைன் தட் யூ ஹேவ் டு டேக் தம் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஈவன் தான் நீங்கள் வீட்டிலே இருந்து கூட அந்த ப்ரூனிங்லாம் பண்ணி இல்லைனா வந்து சில முத்ராஸ்லாம் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து வீட்டிலேருந்தே கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். 90க்கு கீழே வந்துடுச்சுன்னா வந்து யூ ஹேவ் டு கீப் மானிட்டர் தட். 90 கீழே வந்துச்சுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, பெட்டில் வந்து அட்மிட் பண்ண ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல வந்து இதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கவங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க யார் பேச்சும் கேட்காதுங்க. அந்த மாதிரி கேட்டு தான் எங்கள் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அது தப்பு பண்ணாதீங்க. இன்னொன்று கூட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வாட் ஆர் த ஃபுட்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக் வைல் கெட்டிங் recovered in COVID, post COVID or during COVID அப்படின்னு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நான் மை கண்டிஷன் இஸ் ஐம் கெட்டிங் ரிகவர்ட். பட் என் கோவிட் இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு 2 days அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் போஸ்ட் கோவிட் தான் வந்து ஐம் ஃபீலிங் அன்வெல். ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இன் திஸ் வீடியோ இஸ் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் அட்மோஸ்ட் கேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தெம், தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வர்றது வந்து சும்மா இல்லை. வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். அண்ட் யார் பேச்சும் கேட்காதீங்க, கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள், வாட்ச் அவுட் பண்ணுங்கள். கோவிட் கான்ட்ராக்ட் ஆகிருந்தால் வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அதுவே போதும், நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஒருவேளை கோவிட் வந்து இது வரைக்கும் வரல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வேக்சின் போடுங்க. வந்த உடனே முதல் பண்ண வேலை என்னென்னா வந்து எங்கள் டேடிக்கு ஐ காட் ஹிம் வேக்சினேட்டட். ஸோ லாஸ்ட் சண்டே தான் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் வந்து நான் போட்டு விட்டேன். தோ ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ், ஐ ஹேட் அ கன்சல்டேஷன் வித் அ டாக்டர் ஆன்லைன். ஸோ அதெல்லாம் பண்ணி தான் வந்து நான் அவருக்கு வந்து வேக்சினே போட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி பாருங்கள், பார்த்துட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக்சின் பண்ணுங்கள். ஸோ எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வேக்சின் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்களும் வேக்சின் போட்டுக்கோங்க, அவங்களுக்கும் வேக்சின் போட்டு விடுங்க. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் 4 to 6 weeks வந்து நீங்கள் வேக்சின் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட கண்டிப்பாக வந்து வேக்சின் போடணும். நான் வந்து நெக்ஸ்ட் month I'm planning to get vaccinated, me and my mom. So this is what I wanted to share with you. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரி டயட் வந்து எடுத்துக்கலாம் கோவிட் டைம்லன்றதை வந்து நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை, ஸ்டே சேஃப்.